ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் வீட்ல சாப்பிட உட்காடுறாங்க. அப்ப சோழன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம, சேரன்னா முன்ன மாதிரியெல்லாம் இல்லடா, 6 பேரா இருந்தாலும் ஒரே ஆளா ஃபைட் பண்ணலாம் ஆரம்பிச்சிருச்சு. அப்பாவியா இருந்தது இந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா அது சந்தா அண்ணினால தான். சந்தா வந்ததுலேருந்து அண்ணன் ஆளே மாறிடுச்சு. ஃபைட்டு மட்டுமா பண்ணுது, லவ்லையும் ஆள் தேறிடுச்சுடா. இப்ப எந்த அளவுக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு தெரியுமா சந்தா அண்ணிய. இதுகிட்ட தாண்டா இனிமே நம்ம எல்லாரும் கத்துக்கிறணும் அப்படின்னு சொல்லி சேரனை கலாய்க்கிறாரு சோழன். அதை பார்த்து பாண்டியனும், ஆமா அண்ணே, நீ வர வர ஆளே மாறிட்டனே, உன் பேச்சு வார்த்தை நடவடிக்கை எல்லாமே மாறிக்கிட்டு வருது. எப்படியோ நீ இந்த அளவுக்கு மாறினதே எங்களுக்கு சந்தோஷந்தேன் அப்படின்னு சொல்லவும், டேய் சாப்பிடவனுங்கடா, பேசாம வாயை மூடிக்கிட்டு சாப்பிடுங்கடா, ஏன்டா தேவையில்லாதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லவும், அண்ணனுக்கு வெக்கத்தை பாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் கலாய்க்க நிலா கேட்குறாங்க, அண்ணே இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா, நீங்க என்ன டோட்டலா மாறிட்டீங்களானே அப்படின்னு கேட்கவும், என்னம்மா சந்தா இவங்க தான் அப்படின்னா நீயுமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வெக்கப்படுறாரு சேரன். வழக்கம் போல காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நிலாவும் பல்லவனும். அப்ப பல்லவனை பார்த்து நிலா சொல்றாங்க, பல்லவா இன்னைக்கு நீ முன்னாடி போடா, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு, அதை ஒர்க் முடிஞ்சுட்டு நான் சோழனை கூட்டிக்கிட்டு நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்னவும், சரிங்க அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மட்டும் கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வர்றாரு. அங்கே பஸ் ஸ்டாப்ல வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் பேப்பர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த பேப்பரை யதார்த்தமா வந்து பல்லவன் பார்க்க அந்த பேப்பரை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம அம்மாவா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாரு. அந்த பேப்பரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல கோமலும் கோமல புருஷனும் 2 பேரும் கையில விலங்கு மாட்டினதோட போலீஸ்காரங்க பக்கத்துல நிக்கிற மாதிரி அந்த பேப்பர்ல போட்டிருக்கு. அதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. நம்ம கண்ணால பாக்குறது உண்மையா பொய்யான்னு கூட அவர்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம அம்மாவா, எதுக்கும் பேப்பர் வாங்கி படிச்சு பார்க்கலாமா அப்படின்ட்டு அந்த பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட பக்கத்துல வர்றாரு பல்லவன். வந்ததும் கேட்கிறாரு, அந்த பேப்பரை கொஞ்சம் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னு கேட்கவும், தாராளமா அந்தங்க படிச்சுட்டு கொடுங்க, பஸ் வர்றதுக்கு இன்னும் எனக்கு நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லவும், சரின்னு சொல்லி அந்த பேப்பரை வாங்கி படிச்சு பார்க்குறாரு. அதில் அவங்க 2 பேரையும் கணவன் மனைவி கைது அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அவங்க ஏதோ ஒரு திருட்டு வழக்கில் கைதாயிருக்காங்க. அது கொட்டை எழுத்துல பேப்பரில் வந்திருக்கு. இவ்வளவு நாளும் நம்ம அம்மா நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த பேப்பரை படித்து பார்த்ததுக்கு பின்னாடி நம்ம அம்மா நல்லவங்க இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ பக்கத்தில் இருக்கிறவர் வேற இவங்களுடைய கணவர்னு போட்டிருக்கு. அப்ப இதுதான் நம்மளுடைய அப்பாவா, ஒரு திருடனும் திருடிக்குமா நம்ம பிள்ளையா பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உடஞ்சு போறாரு. அவருக்கு பஸ்ஸும் வந்துடுது. அந்த பஸ் வந்தது கூட தெரியாம அப்படியே அதிர்ச்சியாகி சிலையா நிக்கிறாரு அந்த பேப்பரை கையில வச்சுக்கிட்டு. அப்பதான் அவர் பக்கத்துல இருந்தவர் பார்த்து, என் தம்பி அந்த பேப்பரை கொடுக்க முடியுமா, எனக்கு பஸ் வர நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லவும், அதுக்கப்புறம் தான் அவரு சுய நினைவுக்கு வர்றாரு. இந்தாங்க சார் அப்படின்ட்டு பேப்பரை கொடுத்துட்றாரு. அப்ப இவ்வளவு நாளும் நம்ம நடேசனை தானே அப்பான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். அப்ப ஏன் அவர் இந்த உண்மையை நம்மகிட்ட இருந்து மறைச்சாரு? அதனாலதான் இவங்க வீட்டுக்கு வரையில கூட இவ நல்லவல்லேன்னு சொன்னாரோ அப்படின்ட்டு அதை நினைச்சுக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படியே பஸ் ஸ்டாண்டை விட்டு அவர் நடக்கவும் ஆரம்பிச்சிடாரு. காலேஜுக்கு போறதே மறந்துட்டு அந்த அதிர்ச்சியில இருந்து விடுபட முடியாம நடந்து வந்துகிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து கோமலு புருஷன் அந்த பக்கம் யதார்த்தமா வர அவரை பல்லவன் பாத்துறாரு. பல்லவன் பார்த்ததும் வேகமா ஓடி போய், இந்த ஆளு தானே நம்ம அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய், யோ நில்லியா அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் நிப்பாட்டுறாப்புல. அவரு திரும்பி பாக்குறாரு. பல்லவனை அவருக்கு அடையாளம் தெரியல. யோ உண்மையை சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சு நிப்பாட்டுறாரு. நீ யாருடா, என்ன எதுக்குடா நீ சட்டையை பிடிக்கிற அப்படின்னு கோமல புருஷன் கேட்க, இங்க பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி சட்டையை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. இங்க பாருடா, உன்னை யாருன்னே எனக்கு தெரியாது, நீ என் சட்டையை பிடிச்சிட்டு நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு போங்கிற, நீ யாருடா அப்படின்னு அதட்டி கேட்கிறாப்புல. அப்பதான் சொல்றாப்புல, கோமல அம்மாவை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், அந்த பேரை கேட்டதும் சாக்காகிறாப்புல. அந்த பேரு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னவும், பெத்த அம்மா பேரு பிள்ளைக்கு தெரியாதா, அது என் அம்மா அப்படின்னு சொல்றாப்புல. அப்ப நீ தானே எனக்கு அப்பேன் அப்படின்னு கேட்கிறாப்புல. இங்க பாரு, இதுக்கெல்லாம் உனக்கு நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா விட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சுதாரிச்சுக்கிட்டு தப்பிக்க பாக்குறாப்புல. உன்னை இத்தனை வருஷம் சென்று ஏண்டா பார்த்தேன்னு இப்ப நினைச்சு நான் வெக்கப்படுறேன். யாரை பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருந்தனோ, என் அம்மாவை பார்க்கணும்னு நான் இவ்வளவு நாள் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இந்த பேப்பரை பார்த்ததுல இருந்து எந்த ஜென்மத்திலையும் உங்க 2 பேர் மூஞ்சிலையும் முழிக்க கூடாதுன்னு இப்பதான் நான் முடிவு பண்ணிட்டு நடந்து வந்துகிட்டு இருந்தேன். இந்த நேரம் பார்த்து என் கண்ணில் நீ தட்டுப்பட்டுட்ட. ஏயா இப்படி 2 பேரும் திருடி பொழைக்கிறதுக்கு கையாலாம் நல்லா
தானே இருக்கு, உழைச்சு கஞ்சி குடிக்க வேண்டியதானே, திருட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இப்படி ஒரு பொழப்பு பழைக்கிறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா கத்த ஆரம்பிக்கிறாரு. இவன் நம்மளை அசிங்கப்படுத்தாம விட மாட்டான் போலையே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் விட போறியா இல்லையாடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப எனக்கு உண்மை தெரியணும், நீ தானே என்னை பெத்தவன் அப்படின்னு சொல்லவும், டேய் நான் உன்னை பெத்தவன்னு உன்னிட்ட சொன்னாடா, உன்னை பெத்தவ உன் அம்மா கோமலு தான், ஆனா உன் அப்பன் நான் கிடையாது, உன் அப்பன் என்னைக்கோ செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. இருக்காதியா, நீ எதையோ சொல்லி தப்பிக்கிறதுக்காக என்னட்ட பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, யோ ஒழுங்கா உண்மையை சொல்லியா, அந்த பொம்பளை எங்கேயா, என் ஆத்தாக்காரி அப்படின்னு கோவமா கேட்குறாரு. இவன் நம்மளை விடமாட்டான் போலே அப்படின்னு சொல்லிட்டு இவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்த்துட்டு கோமலு புருஷன் பல்லவனா கன்னத்தை சேர்த்து பலார்னு ஒரு அற விடுறாரு. அந்த நேரம் பார்த்து நிலா பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி வர்றாங்க. பல்லவனை அடிக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இது கோமலு புருஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் கன்னத்துல கோமலு புருஷன் அறையவும் பல்லவனும் சும்மா விடல. ஏண்டா திருட்டு நாயே, என்னை அடிக்க உனக்கு என்னடா அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கன்னத்துல பலார்னு ஒரு அற விடுறாரு. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நிலா. ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. பல்லவனை பார்த்து சொல்றாங்க, பல்லவா அந்த ஆளை விட்டுடா அப்படின்னு சொல்லவும், விட முடியாது நீ, இப்ப அந்த பொம்பளை இந்த ஆளோட தான் நான் இருக்காப்புல, அந்த பொம்பளைய நான் பார்க்கணும் துடிச்சதுக்கு இப்போ அந்த பொம்பளையை பற்றி நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். நீ இனிமே எந்த ஜென்மத்திலையும் இவங்க 2 பேர் மூஞ்சிலையும் நான் முழிக்கக்கூடாது. ஆனால் இப்பயும் என்னால் இந்த ஆள் அப்பே இல்லைன்னு சொல்கிறத என்னால் நம்ப முடியலை. அப்படி பார்த்தா நான் ஒரு திருடனுக்கு பிறந்தவனா அப்படின்னவும், இல்லடா பல்லவா நீ தப்பாக எடுக்கிற, உன் அப்பா உண்மையிலே இறந்து போயிட்டாரு, இந்த ஆள் வேற ஆள் தான். நீ 6 மாதம் குழந்தையா இருக்கையிலேயே இந்த ஆளோட தான் உங்கள் அம்மா உன்னைய நடேசனங்கள் வீட்டில் விட்டுட்டு ஓடி போனது. இப்போ இந்த ஆளோட தான் உங்கள் அம்மா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு கூட நீ காலேஜ் விட்டு வரையில நடேசனங்கள் உங்கள் அம்மா கழுத்தை பிடிச்சதா நீ சொன்னேல, அப்போ இந்த ஆளோட தான் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்து தான் நடேசனங்கள் கோவப்பட்டு அன்னைக்கு இந்த அம்மாவை கழுத்தை நெரிக்க போயிருக்காங்க. அந்த நேரம் தான் நீ அவரை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொல்லவும், என்ன நீ சொல்றீங்க, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாக்கா கேட்கிறாரு. அப்ப என் அப்பா நடேசன் இல்லையா அப்படின்னவும், இல்லடா பல்லவா உங்க அப்பா நடேசன் கிடையாது, ஆனா உங்க அப்பா ரொம்ப நல்லவருடா, அவரு சின்ன வயசுல இறந்துட்டாருடா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு ரொம்பவே சாக்காகிறாரு பல்லவன். நிலா சொன்ன விஷயத்த கேட்டு நிலா மேல அப்படியே சாஞ்சுக்கிட்டு ஓன்னு அழுகிறாரு. ரோடுன்னு கூட பார்க்கல. சமயம்னு கோமல் புருஷன் அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகுறாரு. அவ பார்த்து பல்லவன் அழுதுகிட்டே கேட்குறாரு, எனக்கு மட்டும் ஏனி இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு அம்மாவும் சரியில்லை, அப்பாவும் என்னை சின்ன வயசுலேயே விட்டுட்டு இறந்துட்டாருன்னு வேற சொல்றீங்க, ஆனா இந்த விஷயத்த இதுவரையிலையும் நடேசனப்பா என்னட்ட சொன்னதே இல்லை, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லவும், நடேசனங்கள் எல்லா விஷயத்தையும் என்னட்ட சொல்லிட்டார்டா பல்லவா, இந்த விஷயத்த உனக்கு எந்த காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாதுன்னு சொன்னாரு. அவனுக்கு இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவன் ரொம்பவே மனசு உடஞ்சு போவேன். அதனால அவன்கிட்ட எந்த காரணத்தை கொண்டும் இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு என்னட்ட சத்தியம் வாங்கிட்டு தாண்டா என்னட்ட இந்த உண்மையவே சொன்னாரு. ஆனா நீ இந்த இடத்துல உங்க அப்பா தப்பானவர்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேல, அதனாலதான் இந்த உண்மையை நான் சொல்ற மாதிரி வந்துருச்சு. உன் அப்பா உண்மையிலே நல்லவருடா, இதெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. நடந்த விஷயத்தையும் நடேசன்ட்ட சொல்றாங்க. இதை கேட்டு நடேசன் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு.